ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவரின் மீதும் நின்று நிலவட்டுமாக. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் பெண் உரிமை போற்றும் இஸ்லாம் என்ற செயல் திட்டத்தின் கீழ் ஒரு விவாத அரங்கம் தயாராக இருக்கின்றது. இந்த விவாத அரங்கத்தினுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள என் தொப்புள் குடி உறவுகளான மாற்று மத சகோதரிகளையும் என் இஸ்லாமிய சகோதரிகளையும் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி இஸ்லாத்தை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். 14ஆம் நூற்றாண்டிற்கு முன்னால் முஹம்மது என்பவரால் உருவாக்கப்பட்ட மதம் தான் இஸ்லாம் அப்படின்னு இன்னைக்கு நிறைய மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இஸ்லாம்னா என்ன? அல்லாஹ் என்ன சொல்றான்? இறைவனுக்கு முழுமையாக அடிபணிதல் அப்படின்றது பொருள் தான் இஸ்லாம். இஸ்லாத்தினுடைய நம்பிக்கையின்படி முதல் மனிதரான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் இருந்து அவர்களை தொடர்ந்து நூஹ், இப்ராஹிம், மூசா, ஈசா மற்றும் முஹம்மது வரை, கடைசி நபியாக இருக்கக்கூடிய முஹம்மது வரை உள்ள அனைத்து இறை தூதர்களுமே ஒரே ஒரு இறைவனை மாத்திரம்தான் வணங்க வேண்டும் அப்படின்ற அந்த கட்டளையை மக்களுக்கு மத்தியில் பிரகடனம் செய்தார்கள். அந்த அடிப்படையில் இறுதியாக அனுப்பப்பட்ட தூதர் தான் முஹம்மது. அந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிபி 571ஆம் ஆண்டு சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய மக்காவில ரசூலுல்லாஹ் பிறக்கிறாங்க. முஹம்மது நபி பிறக்கிறாங்க. முஹம்மது நபி பிறந்தது கொஞ்ச நாள்லயே, சிறு வயதிலேயே அவர்களுடைய தந்தையையும் தாயையும் இழக்கிறாங்க, மௌத்தா போயிடுறாங்க. அவர்களுடைய பாட்டனார், அவங்களுடைய முஹம்மது நபியினுடைய தந்தை இருப்பாங்கல்ல, அவர்களுடைய தந்தையான அப்துல் முத்தலிப் அவங்க என்ன பண்றாங்கன்னா முஹம்மது நபியை எடுத்து வளர்க்கிறாங்க. அப்துல் முத்தலிப் மரணித்ததற்கு பிறகு அவர்களுடைய பெரிய தந்தையாக இருக்கக்கூடிய அபு தாலிப் என்ன பண்றாங்க? நபி அவர்களை வளர்க்கிறாங்க. 40 வயது வரை மக்காவிலேயே வாழ்ந்து நல்ல பெயரை எடுத்த நபிகள் நாயகம் 40வது வயதில் அல்லாஹ்விடம் இருந்து ஒரு இறை செய்தி வருது. அல்லாஹ் என்ன சொல்றான்? நீதான்ப்பா இறை தூதர், நான் சொல்லக்கூடிய அந்த கட்டளையை மக்களுக்கு மத்தியில நீ எடுத்து சொல்லணும், இது உன்னுடைய பணி அப்படின்னு முஹம்மது நபிக்கு 40வது வயதில் இறைவன் சொல்றான். இறைவனிடமிருந்து செய்தி வந்துச்சுன்னு சொன்னாங்கல்ல, அந்த இறை செய்தியை நம்பிதான் இன்னைக்கு வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்களும் இதுதான் மார்க்கம், இந்த முஹம்மது நபி சொன்னாரே இதுதான் ஒரு உண்மையான மார்க்கம் அப்படின்னு நம்பி நாங்க என்ன பண்றோம்? அதை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்போ இன்னைக்கு இஸ்லாமியர்கள்ல திருமறை குர்ஆனை தான் என்ன பண்ணணும்? ஆதாரமாக எடுத்துக்கணும். இன்னைக்கு ஒரு இஸ்லாம் சமுதாயத்தை சார்ந்த ஒருவர் வட்டி வாங்குறான்னு வச்சுக்கோங்களேன், இஸ்லாமே அது ஆதரிச்சதா பார்க்கணுமா, இல்ல அந்த மனிதர் செய்யக்கூடிய தவறுன்னு பார்க்கணுமா? அந்த மனிதர் செய்யக்கூடிய ஒரு தவறு இது இஸ்லாம் ஆதரிச்சிருக்கான்னு பார்த்தா இஸ்லாம் ஆதரிக்க கிடையாது. அப்போ ஒரு டாக்டர் ஆல்கஹால் குடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மருத்துவ அறிவியல் தவறுன்னு நம்ம சொல்லுவோமா? அவர் செய்யக்கூடிய ஒரு தவறு தானே. அப்போ ஒரு மதத்தை அதனுடைய உண்மையான போதனைகளின் அடிப்படையில் அல்லாமல் பிறர் கூறக்கூடிய கருத்துக்கள், சமூக ஊடகங்கள், முழுமையற்ற தகவல்களின் அடிப்படையில் நம்ம இவ்வளவு நாள் அறிஞ்சிருக்கலாம், இதுதான் இஸ்லாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் அந்த இடைவெளியை, இதுதான் இஸ்லாம் நீங்க நினைச்சிருப்பீங்கல்ல, அந்த இடைவெளியை மரியாதையுடனும் அதே மாதிரி திறந்த மனதுடனும் நிரப்புவதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு என்ன கேள்வி தோணுதோ, இத நான் இஸ்லாத்துல இங்க இருந்து நான் போகும்போது இத நான் நினைச்சுக்கிட்டே வந்தேன், இந்த கேள்விக்கான பதில் இங்க கிடைக்கும்னு நினைச்சேன், அது கிடைச்சிருச்சுன்ற மகிழ்ச்சியோட தான் இங்க இருந்து நீங்க போகணும். அதனால எந்த கேள்வியாக இருந்தாலும் தயக்கமின்றி தாராளமா நீங்க கேட்கலாம். சரி, இப்போ இஸ்லாம் அப்படின்னு உடனே உங்களுக்கு கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்ன? இஸ்லாம் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு இதுதான் வருது ஞாபகம் அப்படின்னு எதுனாலும் உங்களுக்கு என்ன தோணும்? இஸ்லாம் தொழுகை இருக்கலாம். சொல்லுங்க சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க, மைக்க வாங்க. இப்போ மேடம், இஸ்லாமில் உருவ வழிபாடு இல்லை அப்படின்றது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ நாகூர் தர்கா தவறான விஷயமா? ஏன்னா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டு எல்லாரையுமே நான் நாகூர் தான். அப்படின்றப்ப நான் நாகூரில் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டு எல்லாத்தையுமே பார்க்குறேன். இப்போ இங்கே வந்தப்போ ஒரு
ஒரு இஸ்லாமிய சகோதரி கூட பேசும்போது அது தவறு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த வழிபாடு தவறு. சரி, உங்களுடைய பேருமா? என் பேர் சுகீர்தா. உருவ வழிபாடு இல்லைன்னு சொல்றீங்க, ஆனா நாவூர் தர்காக்கு எதுக்கு போறீங்க? பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாருமே வராங்க. ஏஆர் ரஹ்மான்லேருந்து ஷக்கீலா எல்லாருமே வராங்க. உருவ வழிபாடு, இஸ்லாம் உருவ வழிபாடு இருக்கு அப்படின்னு சொல்லுதா? இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது நிலவட்டும். இப்போ உருவ வழிபாடு இருக்கா இல்லையான்னு சொல்லி கேட்குறீங்க. அதாவது இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை என்னன்னு சொன்னால், ஒரே இறைவனை மட்டும்தான் வணங்கணும். அரபு மொழி, இப்போ நீங்கள் தெய்வங்கள் என்ன சொல்லுவீங்க? தெய்வம், இறைவன், கடவுள் இப்படின்னு சொல்லி நிறைய விதத்தில் நீங்கள் கூப்பிடுவீங்க. இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? காடுன்னு சொல்லி சொல்லுவோம். அரபு மொழியில் அல்லாஹ் அப்படின்ற வார்த்தைக்கு ஒரே இறைவனை குறிக்கும் சொல்லுதான் என்னது? அல்லான்ற வார்த்தை. இல்ல, அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, உருவ வழிபாடு இருக்கா? நாவூர் தர்கால வச்சிருக்காங்களே அது. இறைவனுக்கு இணை இல்ல, துணை இல்ல, மனைவி இல்ல, குழந்தை இல்ல. ஆனாலும் என்ன பண்றாங்க? தர்காவின் பக்கம் போறாங்க. இதை நாங்கள் என்ன பண்ணுறோம், 2016 மிகப்பெரிய ஒரு மாநாடை எங்களுடைய ஜமாத்தின் சார்பாக நடத்தணும். ஷிர்க் ஒழிப்பு மாநாடுன்னு சொல்லி நடத்தணும். முஸ்லீம்களுக்கே நாங்கள் என்ன பண்ணோம், இதை பற்றி பிரச்சாரம் செஞ்சோம். இது தவறு, இந்த மாதிரி செய்யக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணுங்க, கடவுளுக்கு இருக்கக்கூடிய தன்மையை போய் மற்ற மனிதர்களுக்கோ மற்ற பொருட்கள் நம்பிக்கை வைக்கிறீங்க இல்லையா, இது தவறுன்றதை நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் சொன்னோம். இது தவறு, இப்படி செய்யக்கூடாது அப்படின்றத நாங்கள் என்ன பண்ணோம், கடுமையான முறையில் இதை நாங்கள் சொல்லக்கூடியவங்களா இருந்தோம். அதாவது ஏற்கனவே தொகுப்பாளர் சொன்னாங்க, ஒரு நபரை வச்சு முடிவு பண்ணக்கூடாதுன்னு. அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இஸ்லாமியர்களாக இருந்தாலுமே அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு தவறான ஒரு சிந்தனையில் இருக்கிறாங்க, அதனால அவங்க செய்கிறாங்க. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தளவு உருவ வழிபாடோ இந்த தர்கா இதெல்லாம் இல்லை. ஏன்னா கடவுளுடைய பவரை நம்ம என்ன செய்ய முடியாது, இறந்தவங்களுக்கும் வைக்கவே முடியாது. அப்படின்ட்டு இருக்கிறப்ப அவங்க செஞ்சாலும் அது தவறு தான். அவங்கள எங்கள் முஸ்லீம்களையே திருத்துறதுக்காக பிரச்சாரம் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். ஒரு பாதி பேர் அதை மாறிட்டாங்க. இன்னும் ஒரு சிலர் இன்னும் மாறாமல் இருக்காங்க. ஆனால் தவறு தான். அவங்க பெரிய பெரிய விஐபியாக இருந்தாலுமே ஒரு விஷயத்தை செய்கிறப்ப அது தவறுனா அது தவறு தான். பெரியார் செஞ்சாலோ சின்னவங்க செஞ்சாலும் அங்கே கான்செப்ட் அதுதான். தவறாக இருந்தால் அது தவறு தான். அப்படின்ட்டு இருக்கிறப்ப அவங்க அறியாமையினால செய்கிறாங்க. ஒருவேளை அவங்களுக்கு தெளிவு கிடைச்சா அவங்களும் மாறக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தளவு இந்த நாகூர் தர்காவாக இருக்கட்டும், இன்னும் பல தர்காக்கள்லாம் இருக்குது, அதுக்கு போகிறது தவறு தான். அது இஸ்லாத்தில் இல்லை. சரி, இல்லை, இந்த கேள்வி ஃபர்ஸ்ட் வர்றதுக்கான ரீசன் என்னன்னா, அதாவது எல்லா நபர்களுமே இந்த நாவூர் ஹனீஃபாவினுடைய பாடல்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம நாகூர் சைடில் இருக்கிறதுனால எங்கள் ஊரில் ஆண்டவர் கோயிலில் தான் நம்ம எல்லாம் பண்ணணும். ஆண்டவர் தான், நாகூர் ஆண்டவர் தான் அப்படின்ற மாதிரி. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா நான் இந்து தான், ஆனால் நாங்கள் இந்துக்கள் எங்கள் குலதெய்வத்துக்கு ஒரு மொட்டை போட்டு அடுத்த மொட்டை நாகூர் ஆண்டவருக்கு போட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம். அதான் இந்த கேள்வி வர்றதுக்கு உங்களுக்கு மட்டும் கிடையாது, இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அல்லாஹ்விற்கு உருவம் இருக்கு. நீங்க கேட்கலாம், அல்லாஹ்விற்கு உருவம் இருக்குல்ல, அப்ப அல்லாஹ்வே அதை என்ன பண்ணலாம், அதை காட்டியிருக்கலாம்ல அப்படின்னு நீங்க கேட்க வரீங்க. அப்படிதானே? இறைவனுக்கு உருவம் இருக்கு, நாங்க இருக்குன்னு சொல்றோம். அல்லாஹ்விற்கு உருவம் இருக்கு. அப்ப இறைவனுக்கு உருவம் இருக்கு அப்படின்றதுக்கு ஏதாவது, இறைவனுக்கு உருவம் இருக்கு அப்படின்றதுக்கு ஏதாவது ஒரு, அல்லாஹுக்கு உருவம் இல்லை அப்படின்றத நாங்க சொல்லல. எங்களுடைய இறைவனுக்கு உருவம் இருக்கு. எங்களுக்கு ஆரம்ப காலத்தில் வந்த தூதர் முதற்கொண்டு எங்களுடைய இறுதி நபி வரைக்குமே இறைவனுக்கு உருவம் உண்டு. அந்த உருவத்தை நாங்க கற்பனை செய்யக்கூடாது. இறைவன் என்றவன் ஆண் பெண் அப்படின்னு சொல்லக்கூடாது. பாலினத்திற்கு அப்பாற்பட்டவன் இறைவன். இறைவனுக்கு உருவம் உண்டு. அந்த உருவத்தை முஸ்லிம்களுடைய நம்பிக்கையான மறுமை வாழ்க்கையில தான் நாங்க பார்க்க முடியும். இந்த உலகத்துல இஸ்லாமிய மார்க்கம் எதை சொல்லியிருக்கோ, எதையெல்லாம் பின்பற்ற சொல்லியிருக்கோ, எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோ, அந்த எல்லா விஷயங்களையும் தன்னுடைய வாழ்க்கையில யார் பின்பற்றி நடக்கிறாங்களோ அவர்கள் நாளைக்கு மறுமை வாழ்க்கையில இறைவனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எங்களுடைய மார்க்கம் சொல்லுது. எங்களுடைய திருமறை குர்ஆன்லயுமே இறைவனுக்கு உருவம் இருக்கு அப்படின்றத நிலைநிறுத்தக்கூடிய விதமா நிறைய வசனங்கள்ல இறைவன் எங்களிடத்துல பேசுறான். இப்ப இறைவனுடைய ஆசனத்தை பற்றி சொல்லும் பொழுதே இறைவன் அர்ஷ் என்ற இருக்கையின் மீது அமர்ந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி எங்களுடைய இறைவன் சொல்லி காட்டுறான். இறைவனுக்கு கை இருக்கு, கால் இருக்கு, உருவம் இருக்கு அப்படின்னு சொல்லி இறைவன் சொல்றான். அதன் அடிப்படையில நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படின்னு நாங்க சொல்றோம். ஆனா அந்த உருவத்தை நாம கற்பனை செய்து உருவ வழிபாடு கூடாது என்பது இஸ்லாத்தினுடைய கொள்கை.
மறுமையில தான் இறைவனை பார்க்க முடியும், இம்மையில இறைவனை பார்க்க முடியாது அப்படின்றத நாங்க சொல்றோம். நாகூர் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா, இப்ப ஒவ்வொரு ஊருக்குமே வந்து ஒவ்வொரு மனிதர்கள் வாழ்ந்திருப்பாங்க, நல்ல மனிதர்கள் வாழ்ந்திருப்பாங்க. அந்த நல்ல மனிதர்களை அவர்கள் மரணிச்சதுக்கு அப்புறம் காலப்போக்கில் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அவர்களை அடக்கம் செய்த இடத்தை அவங்கெல்லாம் கடவுள்னு சொல்லி அவர்களிடத்துல வந்து அவர்களை வழிபடுவது, அவர்களிடத்துல கோரிக்கைகளை கேட்பது அப்படின்னு சொல்லி மனிதர்களாக சில சித்தாந்தங்களை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இதற்கும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் எந்தவித சம்பந்தமுமே இல்லை. இஸ்லாமிய மார்க்கம் வந்து தர்கா வழிபாடை ஆதரிக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆதரிக்கல, கடுமையாக எதிர்க்கக்கூடியவர்களாக இருக்கும். எங்களுடைய பிரச்சாரத்தின் மூலமாக இன்றைக்கு தர்காக்கள் என்பது பேரளவுல இருக்கு, நிறைய மக்கள் திருந்தி இருக்கிறாங்க. ஏன்னா எங்களுடைய கடவுள் கொள்கையே ஓரிரை கொள்கை தான். அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கணும், அல்லாஹ்வால் படைக்கப்பட்டவர்களை வணங்கக்கூடாது. நாங்க எல்லாருமே இங்க இருக்க நம்ம எல்லாருமே இறைவனால படைக்கப்பட்ட படைப்பினங்கள். யாருமே வந்து ஒரு பொருளை புதுசா நம்ம உருவாக்க முடியாது. இறைவன் கொடுத்திருக்க ஆற்றலின் மூலமாக நம்ம இங்க எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப இறைவனால படைக்கப்பட்ட படைப்பினத்தை எப்படி நம்ம இறைவனுடைய அந்தஸ்துல வைக்க முடியும்? இன்றைக்கு பெரிய பெரிய ஆர்டிஸ்டுகள் செய்றாங்க, பெரிய மனிதர்கள் எல்லாம் போறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அவர்கள் ஏன் அப்படி செய்யறாங்கன்னா, இஸ்லாத்தின் உடைய அடிப்படை கொள்கையை அவர்கள் விளங்கி கொள்ளாததால அவங்க இந்த மாதிரி செயல்ல ஈடுபடுறாங்க. அதுவுமே தவறுதான். இப்போ மக்கா மதீனா கான்செப்ட் மேடம், அதுவும் தர்கா மாதிரி. மக்கா மதீனா அப்படின்றது வந்து அது தர்கா கிடையாது. அந்த மக்கா அப்படின்றது வந்து ஒரு இறையாலயம், மதீனா என்பது ஒரு இறையாலயம். இப்போ நீங்க எதை நினைச்சு நீங்க இந்த கேள்வியை கேட்குறீங்கன்னா, காபால வந்து ஒரு கட்டடம் இருக்கும், அந்த கட்டடத்துக்குள்ள இறந்தவர்கள் இருக்கிறாங்களோ அப்படின்னு நினைச்சு நீங்க கேட்குறீங்க. அது வந்து இறந்தவர்களை அடக்கம் செய்யப்பட்ட தலம் கிடையாது. அது எங்களுடைய இறை தூதர் வந்து கட்டி எழுப்பிய ஒரு ஆலயம். அதை சுற்றி சில வணக்க வழிபாடுகள் என்பது எங்களுக்கு இருக்குது. அதன் அடிப்படையில் தான் நாங்கள் வந்து அந்த கஅபா பற்றின அந்த விஷயங்கள்லாம் வருமே தவிர, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இறந்தவர்கள் அடக்கம் செய்கிறது இந்த மாதிரி வந்து இல்லை. அப்போ அதில் நபிகள் நாயகம் அவர் இல்லை, அவங்க கிடையாது. சேம் அதுவும் ஒரு உருவம் தான். நீங்க உருவ வழிபாடு இல்லைன்றீங்க, அந்த அந்த சவகுடீர மாதிரி வச்சிருக்கீங்கல்ல, அதுக்கு தமிழ்ல சமாதி சமாதி மாதிரி வச்சு வழிபாடு உண்டா? இஸ்லாத்தில் சமாதி வழிபாடு உண்டா? அதாவது அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, தர்காவுல கபரை கட்டி வச்சு அது மேல மாலை போட்டு அதை போய் வணங்குறீங்களே, அது ஏன் வணங்குறீங்க? தொட்டு கும்பிடுறீங்க, விளக்கு போடுறீங்க, அது மேல மாலை மல்லிகை பூவை போடுறீங்க, சுத்தி சுத்தி வர்றீங்க, எல்லாம் பண்றீங்கல்ல, அது ஏன் பண்றீங்க? அது ஏன் பண்றீங்க? இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அப்ப காபத்துலும் அதே மாதிரி தானே இருக்கு, அதை நோக்கி தானே எல்லாம் தொழுகிறீங்க வைக்கிறீங்க, அதை வழிபடுற மாதிரி தானே பண்றீங்க அப்படி சொல்லிட்டு நீங்க கேட்குறீங்க. ஆனா அது கிடையாது. எங்க வந்து அது பள்ளிவாசல் தான். அது எங்க நபி காலத்துல கட்டப்பட்டு, அது முன்னாடி ஆதமலை கட்டப்பட்டு நபி காலத்துல இருந்து அங்க தொழுகை இடமா தான் நாங்க வச்சிருக்கோம். இப்ப நாங்களா போய் தொழுகிறோம்னா அது அந்த கட்டடத்துக்கு நாங்க செய்யற வழிபாடு கிடையாது, நாங்க எங்க இறைவனுக்கு செய்யற வழிபாடு. சரிங்களா? இது மூலமா பண்றீங்க. அது வந்து இது எதுக்கு நாங்க அந்த இடத்துல போய் பண்றது எங்களுக்கு புனிதமா. எப்படி ஒரு பள்ளி இருக்குமோ அது போல அந்த கஅபாவும் ஒரு பள்ளி தான், அந்த கட்டடத்துக்குள்ள ஒண்ணும் இல்ல அப்படின்றாங்க. அதை புனிதப்படுத்துறதுக்கு ஏதாவது பண்ணுவீங்களா நீங்க? அந்த மக்காவை புனிதப்படுத்துவது, அந்த கஅபாவை புனிதப்படுத்துவதற்கு ஏதாவது செய்வீங்களா? அதாவது அதை வழிபடணும், தெய்வத்துக்குரிய ஆற்றல் எதுவுமே நாங்கள் கொடுக்க மாட்டோம். அது எதா பார்ப்போம்னா, எங்களுக்கு வந்து கட்டப்பட்ட முதல் ஆலயம், பூமியிலேயே எங்களுக்காக கட்டப்பட்ட முதல் ஆலயம் அதுதான். அந்த ஒரு சிறப்பு தான் அதுக்கு வந்து நாங்க கொடுக்குற சிறப்பு. மித்தபடி அதுக்கு எந்த ஆற்றலும் கிடையாது. அந்த மாதிரி எல்லாம் பண்ற விளக்கேத்துறது அதெல்லாம் அந்த இடத்துல பண்ண மாட்டோம். நாங்க அந்த இடத்துல நாங்க பண்ற ஒரு காரியம், நாங்க போய் தொழுவோம், அதுவும் எங்க இறைவனுக்காக மட்டும்தான் அந்த இடத்துல நாங்க வந்து தொழுவக்கூடியங்களா இருப்போம். இப்ப நீங்க ப்ரே பண்ணும்போது எந்த உருவத்தை நினைச்சு? நாங்க எங்க இறைவனை நினைச்சு அந்த இடத்துல ப்ரே பண்ணுவோம். இப்ப இது ஒரு பள்ளிவாசல், இந்த இடத்துல நாங்க வந்தோம்னா, அதாவது நீங்க ஜோதின்னு எது சொல்வீங்கன்னா, இறைவனை வந்து ஜோதியா பார்ப்போம், நாங்க ஒளியா பார்ப்போம்னு சொல்வீங்க. நாங்க வந்து எங்க இறைவன் ஒருத்தவன் மேல இருக்கான், அவனுக்கு உருவம் எல்லாம் இருக்கு, அவன் மேல இருக்கான். நாங்க வந்து இங்க அவனை நினைச்சுதான் தொழுவோமே தவிர ஒரு விளக்கை ஏற்றி வச்சோ அதை நினைச்சு வழிபடுறதோ இல்ல. அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, உருவத்தை கொண்டு வந்திருக்கலாம்ல, நாங்க வந்து சிலைகளை வச்சு வழிபடுறோம், நீங்களும் கொண்டு வந்திருக்கலாம்ல அந்த இறைவன், அப்படி சொல்றீங்க. நீங்க எதை நினைச்சு ப்ரே பண்ணுவீங்க? அதுதான் சொல்றோம், எங்க இறைவன் ஒருத்தன் மேல இருக்கான். தீபம் பார்த்தா நமக்கு அது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். அப்படி நீங்க என்ன பார்த்து பண்ணுவீங்க? இப்ப மைண்ட்ல எப்படி அது கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க? அதாவது எப்படி நீங்க வந்து கற்பனை பண்ணிட்டு ஒரு உருவத்தை பார்த்துதான் நம்ம வந்து இதை நினைச்சுக்கிட்டு அதை வணங்க முடியும்னு கேக்குறீங்க. அதாவது நாங்க வந்து மனதால என்ன பண்ணுவோம், உருவத்தை நினைக்க மாட்டோம்,
மனதால் நம்மளை படைச்ச ஒரு இறைவன் இருக்கான் அப்படின்ற ஒரு நினைப்பு எங்களோட மைண்டில் நாங்கள் வச்சுட்டு தான் என்ன பண்ணுவோம்னா ப்ரே பண்ணுவோம். எந்த உருவத்தையோ எதையும் கொண்டு வந்து நாங்கள் ப்ரே பண்ண மாட்டோம். ஏன்னா எங்கள் இறைவன் சொல்கிறான், என்னை பார்க்காம ஒரு மனிதர் வந்து என்னைய பற்றி நினச்சி வணங்குறான்ல, அவன் வந்து அப்போ வந்து என் மேலே எவ்வளோ ஒரு நம்பிக்கையோடு இந்த உலகத்தில் இருக்கான், அந்த ஒரு கான்செப்டில் எங்கள் இறைவன் சொல்லுவான். என்னையவே கண்ணில் கூட பார்க்காம எந்த உருவம் எதுவுமே தெரியாது இறைவன் எப்படி இருக்கான்னு. ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், மைண்டில் எங்களோட இறைவன் ஒருத்தர் மேலே இருக்கான்னு ஒரு மனதால் நினைச்சிட்டு பண்ணுறோம்ல, அதுதான் எங்களுடைய மார்க்கத்தை. இப்ப எப்படின்னா, நம்ம மொபைல் போன் வச்சிருக்கோமா, கையில எல்லாரும் போன் வச்சிருக்கீங்களா? இத கண்டுபிடிச்சது யாரு? முதலில் கைபேசியை கண்டுபிடித்தது யார்? மார்டின் கூப்பர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கைபேசியை கண்டுபிடிக்கிறார். நம்மளா அதை யூஸ் பண்றோம், இது ஒரு நல்ல பயன்பாடா இருக்கே. அந்த மாதிரி இறைவன் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டான், என்னுடைய வல்லமைகள்லாம் இதுதான், திருக்குறான்ல அத்தாட்சிகள்லாம் இருக்கு பாருங்கப்பான்னு சொல்லிட்டான். இவ்வளவும் இருக்கும்போது ஏன் உருவ வழிபாடு அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. நம்புறோம்ல, ஒரு போனை நம்புறோம்ல, அப்ப நம்மளுடைய கடவுளை பார்த்துக்கிட்டு இருக்காரு நம்பணும்ல. அதுதான் இத கண்டுபிடிச்சது யாரு? அவ சொல்லி இருக்கலாம்ல. 786 என்ன பேஸ் பண்றீங்க? நீங்க ஓ போடுறீங்க பத்திரிகைகள்ல, இது 786 சிலுவ கிறிஸ்டியன்ஸ் 786 786 எதனால் போடப்படுது? அந்த காலத்துல வச்சதுல 786க்கு ஃபோன் பண்ணா நம்ம இறைவனுக்கே பேசலாம்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளைல அப்படிலாம் விளையாடுவோம். ஆனா வந்து அந்த மாதிரி இல்லை. அதாவது இந்த நாங்கள் வந்து ஆரம்பத்தில் இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறோம் அப்படிங்கிறத முன்னாடி இருக்கக்கூடிய முன்னோர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அதை புரிந்து கொள்ளாமல் அதை வந்து ஷார்ட் ஃபார்மாக வந்து நம்பரை எழுதி இந்த எழுத்து இதில் வருங்கிறத வந்து ஒவ்வொரு நம்பராக எழுதி அதை நம்பருக்குள்ளே அடக்கணும்னு சொல்லி அந்த இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேங்கிற வார்த்தையை 786ங்கிறத சுருக்கி அதை ஷார்ட்டாக வந்து போடுறாங்க. இப்போ நீங்கள் போடக்கூடிய அது என்ன, ஓம், இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகளை வந்து போடுவீங்க இல்லையா, அது மாதிரி இந்த ஒரு இறைவனின் பெயரால் ஆரம்பிக்கிறோங்கிற வார்த்தையை நம்பராக எழுதி அதை சுருக்கி தான் இதை வந்து போடுறாங்க. இதுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது, அதற்கு இஸ்லாத்தில் அனுமதியும் இல்லை. இல்லை, இப்போ அந்த இதை வந்து உங்கள் முன்னோர்கள் தானே சொன்னாங்க, இறைவன் சொல்லலைல. ஆனால் அதை தானே நிறைய பேர் வந்து அந்த நம்பரை வந்து வழிபடுறாங்க. அது எப்படி சாத்தியப்படும்? இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் தான் இறை தூதர். அவர்கள் இறை தூதர் எந்த அளவிற்கு நம் மார்க்கத்தை போதித்தார்களோ அதுதான் எங்களுடைய மார்க்கமாக இருக்குமே தவிர முன்னோர்களுடைய மார்க்கம் இஸ்லாத்தின் பெயரால் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயமும் மார்க்கம் ஆகாது, அதை பின்பற்றவும் கூடாது. ஏதாவது சாப்பிடலாம், அதாவது இந்த சாப்பாடு ஆரம்ப இதில் வந்து ரசூல்லா வந்து எந்த மாதிரி விதங்களில் சாப்பாடெல்லாம் சாப்பிட்ருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். அதே சாப்பாடை இப்போ நம்ம சாப்பிட முடியுமா? முடியாது. அவங்க சாப்பிட்டது பேரித்தம்பலம், அதாவது வார் கோதுமை, இந்த மாதிரி உணவுகள் சாப்பிட்டாங்க. இதை இப்போ சாப்பிட முடியுமானா சாப்பிட முடியாது. நமக்கு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, நேரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சாப்பிட்றோம். அதே போல மார்க்கத்தின் பெயரால் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை அப்படியே காலம் அழியாமல் மரணிக்கிற வரையும் பின்பற்றுமே தவிர அவர்கள் சொல்லாத உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கும் மார்க்கத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. அப்போ முன்னோர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை மார்க்கத்தில் வந்து பின்பற்றக்கூடாது அப்படிங்கிறதான் கருத்து. 786 மென்டல் 19ன்னு ஒரு குரூப் இருந்தான். என்ன பண்ணுவாங்க, இப்போ அல்லான்னு ஒரு பேர் இருக்குன்னா அதுக்கு அவங்களுடைய ஒரு கணக்கு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அல்லாஹ் அப்படின்னு பேருக்கு ALLAH அப்படின்ற ஒரு இதுக்கு அது ஒரு நம்பர், மேல நம்பர் வச்சு அதை வச்சு அவங்கள கூப்பிட்டா அவங்களுடைய பேரு. இப்போ என்னுடைய பேர் ஃபரிதான்னு வச்சுக்கோங்களேன், ஃபரிதா வான்னு சொன்னாதான் நான் வருவேன். 333 வா அப்படின்னு வர முடியுமா? எனக்கு என்ன பேர் வச்சிருக்க? 333 வச்சிருக்க. என் பேரு என்னுடைய தாய் தகப்பன் என்ன வச்சிருக்காங்க? ஃபரிதான்னு வச்சிருக்காங்க. நீ என்ன 333ன்னு கூப்பிடுற? வருதா? இந்த மாதிரி ஒரு குரூப், அவங்களுடைய குரூப் பேரே மென்டல் 19 தான். 786 அப்படின்றது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்றத நாங்க ஏக இறைவனை அல்லாஹ்வை சொல்லக்கூடியதா இருக்கு. அப்ப அல்லாஹ்வை சுருக்கி, அல்லாஹ்வுடைய பேரை சுருக்கி 786ன்னு ஆக்கிட்டாங்க. 786னா யாரு? அல்லாஹ். அப்ப அல்லாஹ்வுக்கு அது பிடிக்குமா? ஒரு சாதாரண மனிதன் தான் நான், அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒரு அடிமை, எனக்கே அதை தாங்க முடியலன்னும் போது இறைவன் அதை தாங்கிக்கிற மாட்டான் அப்படின்னு அந்த சகோதரி சொல்றாங்க. அது ரைட் தான். ஆனா வந்து அப்ப உங்களுக்குள்ளேயே வந்து ஒரு ஒற்றுமைகள் இல்லை, அது உண்மைதானே? ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி தான் வந்து பேசுறாங்க, வைக்கிறாங்க. இப்போ உங்க மார்க்கம் வந்து தௌதிக் ஜமாத், இது வந்து ஒரு மாதிரி ஜமாத் அடிப்படையில் சொல்றாங்க. தாமுகான்றாங்க, TNDJ. அவங்களுடைய பழக்க வழக்கங்களும்
பழக்க வழக்கங்களும் வேற மாதிரி தான் இருக்குது. உங்களுடைய பழக்க வழக்கங்கள் வேற மாதிரி இருக்குது, வேற ஒரு ஜமாத்தோட பழக்க வழக்கங்கள் எல்லாமே வேற மாதிரி இருக்குது. சரிங்களா? அப்போ உங்களுக்குள்ளேயே வந்து ஒரு ஒற்றுமை இல்லை. இஸ்லாம்னா எல்லாமே இஸ்லாம் தானே. அப்போ உங்களுக்குள்ளேயே வந்து அந்த இஸ்லாம் எல்லாமே ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி வேற வேற மாதிரி தான் பேசுறாங்க, வேற வேற மாதிரி தான் பழக்க வழக்கங்கள் வச்சிருக்காங்க. தொழுகை மட்டும்தான் ஒன்று இருக்குது. அதுதானே. அதாவது அவங்க சொன்ன மாதிரி இஸ்லாம் அப்படிங்கிறது ஒரே மார்க்கம் தான். இல்ல நான் கேட்ட கொஸ்டின்ஸ் முழுசா கேட்டுறேன். சரிங்களா? உங்களுக்குள்ளேயே ஒற்றுமைகள் இல்லை. ஆனா வந்து மற்ற மதம் சார்ந்தவங்களை வந்து நீங்க எங்க மார்க்கத்தை வந்து புரிஞ்சுக்கோங்க, எங்க மார்க்கத்தை மாறுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்றாங்க, வைக்கிறாங்க. அப்போ உங்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லாம இருக்கும்போது மற்றவங்களை வந்து மாற சொல்றீங்கல்ல, அது எப்படி சாத்தியப்படும்? அதாவது இஸ்லாத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி யாரை வந்து நாங்க திணிக்கல. அதாவது இதுதான் மார்க்கம் அப்படின்றத வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறோம். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகணும், சரி இந்த மார்க்கத்தில் இதெல்லாம் கரெக்டாக இருக்குது, இதெல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்களை அறியாமலே நீங்கள் வந்துடுவீங்க. அது ஒன்று தான். அதான் முதல்ல இஸ்லாம் அப்படிங்கிறது ஒரே மார்க்கம் தான். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு தனி மனிதருடைய வாழ்க்கை முறையை வச்சு நம்ம இஸ்லாத்தை என்ன பண்ண முடியாது, தீர்மானிக்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் வரதட்சணையை தடை பண்ணுது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஆடம்பர திருமணத்தை தடை செய்யுது, நடத்தக்கூடாது. வரதட்சணை வாங்கக்கூடாது, வட்டி வாங்கக்கூடாது. இதையெல்லாம் இஸ்லாம் தடுக்குது. இது வந்து இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய மக்களால் ஏற்பட்ட ஒரு பிரிவினை. இஸ்லாம் அவர்களை பிரிக்கல. அல்லாஹ் குரான்ல சொல்லும் போது அல்லாஹ் குரான் வசனத்துல சொல்றான், என்னிடமிருந்து வரக்கூடிய கயிற்றை நீங்கள் பலமாக பிடிச்சுக்கோங்க, நீங்க பிரிஞ்சிடாதீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். கயிறுன்னு அல்லாஹ் எதை சொல்றான்? அல்லாஹ் வானத்துல இருந்து ஒரு கயிறை தூக்கி போடுறானா? அது கிடையாது. அல்லாஹ்விடமிருந்து வந்த வேதம் இருக்குல்ல, திருமறை குரான், நாங்க வேதமா எதை நாங்க எடுத்து படிக்கிறோமோ அந்த திருமறை குரான் எதை சொல்லுதோ அதை நீங்க பின்பற்றுங்க, அதுல பிரிஞ்சிடாதீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். ஆனா பின்னாடி வந்த மக்கள் என்ன பண்றாங்க தெரியுமா? இஸ்லாமிய சட்டம் ஒன்னா இருக்கு, ஆனா என்னுடைய தேவைக்காக நான் இஸ்லாத்தை மாத்திக்கிருவேன். எனக்கு ஒரு தேவை, எனக்கு ஒரு விஷயம் ஃபேவரா நடக்கணும் அப்படின்னா அல்லாஹ் சொன்ன விஷயம்லாம் தேவையில்லை, ரசூல்லா சொன்ன விஷயம்லாம் தேவை கிடையாது, எனக்காக நான் மார்க்கத்தை மாத்திக்கிருவேன் அப்படின்னு தான் பெரும்பாலானவங்க மார்க்கத்தையே மாத்திட்டாங்க. அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏராளமான பிரிவுகளுக்கு காரணமா இருக்கு. இப்ப இன்னைக்கு நாங்களாம் உங்கள்கிட்ட வந்து நீங்க வந்து மார்க்கத்தை புரிஞ்சுக்கோங்க, இஸ்லாம் சம்பந்தமான கேள்விகளை கேளுங்க அப்படின்னு சொல்றதுக்கே காரணம் என்னன்னா இந்த பிரிவினை தான். நீங்க மற்ற மக்களை எல்லாம் பார்த்து நீங்க என்ன நினைப்பீங்க? எல்லாரும் செய்யக்கூடிய செயல்பாடுகளை எல்லாம் பார்த்து ஓ இதுதான் இஸ்லாம் அப்படின்னு நீங்க நினைச்சிருவீங்க. ஆனா நாங்க சொல்றோம் அது இஸ்லாம் கிடையாது. அப்ப இந்த மாதிரியான பிரிவுகள் எல்லாம் மக்களால் ஏற்படுத்தப்பட்ட பிரிவுகள் தானே தவிர இஸ்லாம் அவர்கள் என்ன செய்யல, ஒரு பொழுதும் பிரிக்கல. இன்னைக்கும் மக்கள் எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும், பிரிவுகளே இருக்கக்கூடாதுன்னா அதுக்கு அடிப்படையான விஷயம் ஒண்ணே ஒண்ணுதான். அல்லாஹ் சொல்றான், குர்ஆனை பின்பற்றுங்க, நபிகள் நாயகம் அவர்களுடைய போதனைகள் பின்பற்றுங்க. இந்த ரெண்டு விஷயத்தை பின்பற்றினாலே ஒற்றுமை தானா வந்துடும். அதுக்கு சரியான ஒரு பதில் என்ன அப்படின்னா, அல்லாஹ் நமக்கு அருளியது குர்ஆன், இந்த குர்ஆனை தான் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இந்த குர்ஆனை வந்து எங்களுக்குள்ள இருக்க மக்களை வந்து சரியான முறையில விளங்கல. நாங்க வந்து குர்ஆன் மூலியமா அல்லாஹ் என்ன சொல்றானோ அதன்படி நாங்க வணங்கக்கூடியவங்களா இருக்கோம், அதோடைய சொல்லை கேட்கக்கூடியவங்களாக நாங்க இருக்கோம். ஆனா எங்களுக்குள்ளேயே சில பிரிவினர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவுலியாக்கள் சொல்றதோ நிறைய படிச்சவங்க சொல்றது, அவங்க எழுதுனது, அவங்களா ஒரு மார்க்கத்தை உருவாக்கி போனனாலதான் இந்த பிரிவினை ஏற்படுது. குர்ஆன்ல அது இருக்காது. குர்ஆனை அல்லாஹ் என்ன சொல்றானோ, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்களோ அதை நம்பக்கூடியதான் எங்களுடைய கொள்கை. பிரிவினையை ஏற்படுத்தி கொண்டது மக்களாக தான் ஏற்படுத்தி கொள்றாங்களே தவிர்த்து இஸ்லாம் ஒன்னே ஒன்று மட்டும்தான், ஒரே ஒரு இஸ்லாம் மட்டும்தான், ஒரே ஒரு மார்க்கம் மட்டும்தான். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.